விஜய் சார் வந்து இடையில் நடந்தார், அதை எப்படி பார்க்குறீங்க? உணர்ச்சி வசப்பட்டார். அது வந்து ஸ்கிரிப்டடு, இது நாடகம், ஏங்க எதுங்க நாடகம்? புரியுதுங்களா? எது நாடகம்? கருணாநிதியை நள்ளிரவில் கைது பண்ணும்போது ஐயோ அம்மா என்னை கொல்றாங்களேன்னு கத்தனா இருப்பார், அதுதான் நாடகம். இதோ இங்கே வரார் அங்கே வராருன்னு யாரும் சொல்லலை. ஒரு மேடை போட்டு இப்போ இவங்கெல்லாம் திமுக அவங்க வராங்கன்னா நல்லா நாதஸ்வரம் கச்சேரி டான்ஸு இப்போல்லாம் வந்து ரொம்ப அழகாக அருமையான டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க. ஒரு ஜட்டிமட்டெல்லாம் போட்டுக்கணும் பெண்களை வந்து கேவலப்படுத்தி ஆட வைக்கிறாங்க. இன்னைக்கு திமுக ஒரு கலாச்சாரமாக அது ரொம்ப அசிங்கமாக பரவின்னு வருது. ரொம்ப எழுச்சியாக இருந்தது. கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்னார் திமுகவை. விஜயகாந்த் சாவர வரையில் உன்னோட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் கடைசி மூச்சு இருக்கிற வரையில் கருணாநிதியை கடுமையாக எதிர்த்தார் விஜயகாந்த். அவருடைய மனைவி இன்னைக்கு போய் கல்லாப்பேட்டி கூட்டணியில் சேர்ந்துக்கினாங்க. எதையோ அவங்க வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு கூட்டணிக்கு போய் சேர்ந்துக்கினாங்க. எடப்பாடியார் ஆல்ரெடி வந்து செட்டில்மெண்ட்டுக்காங்க, செட்டில் ஆயிட்டாருங்க திமுக. அதுதாங்க உண்மை. தமிழக வெற்றி கழகத்தோட எக்ஸ்பிரஸ் புறப்படுது. ஏறுறவன் ஏறு, ஏறாதவன் ஒதுங்கி வண்டி போகிற வேகத்தில் அடிபட்டு செத்து போயிட்டாரு. புரியுதுல? அது புல்லட் ட்ரெயின். ஒரு எழுச்சி, அந்த மக்களுடைய எழுச்சி, அதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் தான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறோம். ஏண்டா இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்களே, பைத்தியமாடா நீங்கெல்லாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் பேசுகிறது தான் வேலூர் மீட்டிங் தான் இன்றைக்கி பேச பொருளாக இருக்குது. முதற்கட்ட பார்வையை உங்களுக்கு வேலூர் மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? நல்லா அருமையாக இருந்தது. வழக்கமாக அவருடைய பேச்சு வந்து போன பொதுக்கூட்டத்துக்கு இந்த பொதுக்கூட்டம் இன்னும் பொதுக்கூட்டம் கிடையாது, நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னும் எழுச்சியாக இருந்தது. பல விஷயங்களை பேசினார். அவருக்கு எனக்கு தொடர்ந்து தொல்லை தராங்க, எல்லாரும் நான் நட்பாக தான் பார்க்குறேன், நண்பனாக தான் பார்க்குறேன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஒரு நண்பனாக பார்க்குறவங்களா இருந்தால் கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு என் மேலே பழிய போடுவாரா? ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்குறோம், ஒரு இடம் கேட்குறோம், இந்த மாதிரி ஒரு நெருக்கடியாக ஒரு இடம் கொடுக்காம இவ்வளோ பேர் தான் வரணும் அவ்வளோ பேர் தான் வரணும்னு இவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு. போன கூட்டத்தில் கேட்குறாரு, உங்களுக்காக நியாயம் கேட்க தான் நான் வந்தேன், இப்போது எனக்கு நியாயம் கேட்குறேன், ஒரு மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தது ஒரு பெரிய தப்பா, எனக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்களே அப்படின்னு போன கூட்டத்தில் சொன்னார். இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு நண்பன் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு இந்த கூட்டத்தில் சொல்கிறாரு. ஆக அந்த இடத்துல நெருக்கடிகள் அவருக்கு இருந்தாலும் அங்கே ஒரு 4900 பேர் தான் வரணும், QR கோடு, மேல் தளம் அமைக்கணும், மேலே கூரை அமைக்கணும், சரி 1008 சட்டத்திட்டங்கள் அங்கே போட்டு இருந்தாலும் போலீஸார் சொன்ன அத்தனையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அத்தனையும் ஃபாலோ பண்ணாங்க. தண்ணி பாட்டில் மட்டும் 1 லட்சம் தண்ணி பாட்டில் வச்சு, அது இல்லாத 500 பேருக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் 500 பேர், அதில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு டேங்க் செட் பண்ணி எல்லா விதமான வசதி, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அது இது எல்லாமே செஞ்சு கொடுத்து பக்காவாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அதை மீறி ரோடு ஷோ கிடையாது, ஆனால் பை ரோடு தான் அவர் போய் ஆகணும். வேலூருக்கு ஒரு குறிப்பிட்ட சாலை வழியாக தான் அவர் சென்னையிலேருந்து போய் ஆகணும். அப்படி அந்த மாதிரி போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் அவரை வழியிலேயே பார்க்குறாங்கல்ல, அதை யாராலும் தடுக்க முடியலையே. ஒரு பேண்ட் வச்சு ஒரு கூட்டம் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் வருகிறார், இதோ வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து கொண்டிருக்கிறார், இதோ நெருங்கி விட்டார், இதோ இங்கே வரார் அங்கே வராருன்னு யாரும் சொல்லலை. ஒரு மேடை போட்டு இப்போ இவங்கெல்லாம் திமுக அவங்க வராங்கன்னா நல்லா நாதஸ்வரம் கச்சேரி டான்ஸு இப்போல்லாம் வந்து ரொம்ப அழகாக அருமையான டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க. ஒரு ஜட்டிமட்டெல்லாம் போட்டுக்கணும் பெண்களை வந்து கேவலப்படுத்தி ஆட வைக்கிறாங்க. இன்னைக்கு திமுக ஒரு கலாச்சாரமாக அது ரொம்ப அசிங்கமாக பரவின்னு வருது. சரிங்களா? அது அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு மேடை கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. மக்கள் தன்னெழுச்சியாக கூடுறான், மக்கள் தன்னெழுச்சியாக கூடுறான், தன்னெழுச்சியாக நிற்கிறான், அவர் முகத்தை பார்த்தா போதுன்றான், பல கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக நடந்து வரான், வயல்வெளியிலேருந்து நடந்து வரான், வந்து ஹைவேஸில் நின்று அவரை பார்க்குறான். அப்போது அந்த கூட்டத்துக்கு தான் அவங்களால வர முடியல, அவங்கள வாங்க உங்களை நான் பார்க்குறேன்னு அவரால் சொல்ல முடியல. ஆனால் வழியில் அவங்க பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒன்றும் மேலே ஏறலாம் நிற்கல, உள்ளே இருந்துன்னே கை காட்டின்னு போகிறாரு. அவ்வளோ ஒரு எழுச்சி, அந்த மக்களுடைய எழுச்சி, அதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் தான் இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறோம், ஏண்டா இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறீங்களே, பைத்தியமாடா நீங்கள்லாம். இது நடிகனாக பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. அவன் நேசிக்கிறான், அவன் விரும்புகிறான், அவனுடைய மனசில் கோவில் கட்டி வச்சிருக்கிறான், அந்த தலைவனை பார்க்குறான். அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அந்த எழுச்சி இவர்கிட்ட தான் இருக்குது. அப்படி பார்க்க வந்த ஒரு கூட்டமாக தான் நாம் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேடைக்கு போகிறாங்க, பேசுகிறாரு,
அங்கே பேசும்போது ரொம்ப அழகாக, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறேன், நான் வெற்றி பெற்றால் மலை கிராமங்களுக்கு கூட போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுப்பேன். அங்கே வந்து கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வந்து ரொம்ப மலையிலேருந்து டோலி கட்டிங்கன்னு அவங்கள இறக்கிங்கன்னு பிரசவ வழியில் வேதனையில் டோலி கட்டின்னு இறங்கி வரான். ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் வெளியோடு விஷத்தை குடிச்சிட்டு சுமாரா இன்னும் 60 கிலோமீட்டர் போத்தல, இன்னும் 60 கிலோமீட்டர் ஆகும் வடிவேல் ஒரு படத்தில். அந்த மாதிரியான கஷ்டங்கள் இன்னும் இருக்குது, எவ்வளவோ கிராமங்களில் மலை கிராமங்களில் இருக்குது. அந்த நிலையெல்லாம் நான் மாற்றுவேன், அந்த நிலைகளெல்லாம் நான் மாற்றுவேன். அவங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பேன். ஏன்னா மலைவாழ் மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து தான் இவர் கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்தாரு 5000 கொடுத்து. அந்த பணம் எப்படி இருந்து வந்ததுன்னா இப்படி இருந்து வந்த பணம். மலைவாழ் மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட பணம். அவங்களுக்கு இந்த மாதிரி சாலை வசதியோ பஸ் வசதியோ மருத்துவ வசதியோ அவங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய பணம். இந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியோ நல்ல தங்கும் விடுதியோ இதெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய பணம். அதை எடுத்து இப்படி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதை கேட்க வேண்டிய திருமாவளவன் அவங்க இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அவர் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா கேட்கலாம், யார் வேணா கேட்கலாம். நல்லதை யார் வேணா கேட்கலாம், தப்பை யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். சரிங்களா? அவர் விஜய் சொல்றாரு, இதெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பேன், தரமான கல்வியை கொடுப்பேன். நீங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் போட்டித் தேர்வுக்கும் பள்ளியிலேயே நான் தரமான கல்வியை கொடுத்து அந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்ளும் அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஆண் மட்டுமல்ல, பெண் மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாத பாதுகாப்பு தருவேன். பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பெண் குழந்தைகள் கழிவறைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுத்தமாக இல்லை, சுகாதாரமாக இல்லை, கது வசதி இல்லை, எவ்வளவோ அவமானங்களை பெண் குழந்தைகள் அரசு பள்ளியில் சந்திக்கிறாங்க. இந்த நிலைகள் அத்தனையும் நான் மாற்றி காட்டுவேன். சரிங்களா? இப்படி அவருடைய பேச்சு ரொம்ப அருமையா, ரொம்ப எழுச்சியா இருந்தது. கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்னார் திமுகவை. புரியுதுங்களா? அண்ணா அறிவாலய வாசல்ல போய் யாரும் நிற்க கூட முடியல, வெயிலுக்கு கூட ஒதுங்க முடியல. அப்படி வெயிலுக்கு ஒதுங்கினா கூட கையை பிடிச்சி உள்ள இழுத்து கூட்டணி பேசிக்கிறாங்க. ஏன்னா பயம். யார் மேல பயம்? விஜய் மேல பயம். எனக்கு கண்ணு கட்டியதுன்னு எதிரியே கிடையாது, படுத்தே விட்டானாயான்னு உதயநிதி பேசுன காலம்லாம் போய் இன்னைக்கு திமுக கருணாநிதி வாயை விட்டு வெக்கத்தை விட்டு சொன்னார், பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னு. ஆனா விழல விஜயகாந்த். சாவர வரையில உன்னோட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் கடைசி மூச்சு இருக்கிற வரையில கருணாநிதியை கடுமையாக எதிர்த்தார் விஜயகாந்த். அவருடைய மனைவி இன்னைக்கு போய் கல்லாப்பேட்டி கூட்டணியில் சேர்ந்துக்கினாங்க. எதையோ அவங்க வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு கூட்டணி போய் சேர்ந்துக்கினாங்க. சரிங்களா? சேர்ந்துக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. மக்கள் அதை பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் அங்கே பாருங்க, இப்போ இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவர் போய் கூட்டணிக்கு போய் பேச்சுவார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு அவர் தான் போனி பண்ணியிருக்கிறாங்க. போய் அவர் 5 சீட்டு கேட்கலான்னு போனார். பாவம், அவர் ஏற்கனவே போன தேர்தலில் 3 கொடுத்தாங்க, 3 தோத்துட்டார். இந்த முறை நான் 5 கேட்பேன்னு சொல்லிட்டு 1 மாசமா பின்னாச்சுங்கிறாரு. அவர் போய் உட்காந்துக்கிறார் பேச்சுவார்த்தை திமுக குழுவில். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர் எடுத்த உடனே எனக்கு 5 வேணும் இந்த முறை நிற்கிறாரு. குறைச்சிங்க பண்ணியிருக்கிறாங்க. சரி குறைச்சிங்கன்னா 4 கொடுங்க நிற்கிறாரு. அந்த குறைச்சிங்க இல்லைங்க, 3 ஏற்கனவே வாங்கினீங்களா அதுலேருந்து குறைங்க நிற்கிறாங்க. அந்த குறைச்சிக்கிறதா? ஆமாம், அந்த குறைச்சிங்க. எப்படிங்க குறைக்கிறதுனா ஒன்று தான், ஒன்று தான். பாவம், அதை வெளியே வந்தவர் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டார் அண்ணா அறிவாலய வாசல்ல. அவருக்கு வெப்பம் தாளம் இல்லை, அவர் மயக்கம் போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? பார்த்துருப்பீங்க. ஆக கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு அங்கே முடியல. ஏன்னா எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கினாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. அவர் வேணுகோபால் கூட பேசிட்டு போயிருக்கிறார். ஏதோ கடிதம் கொடுத்ததா கூட காலையில் செய்தியில் வருது. ராகுல் காந்தி கடிதத்தை பார்த்து ஸ்டாலின் கோபப்பட்டார். சரிங்களா? காங்கிரஸ் கட்சி 30 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க பொழுது, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, மேல் சபை எம்பி கேட்குறாங்க. இது பெரிய நெருக்கடி திமுக கூட்டணிக்கு இருக்குது. விஜய் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு. இன்னைக்கு எல்லாம் கேட்குறான். இத்தனை தேர்தல் எல்லாம் அமைதியாக பொத்திக்கின்னு போனவன் அத்தனை பேரும், ஏதோ கொடுக்குறத குடும்பம்னு வாங்கிக்கின்னு போனவன் அத்தனை பேருமே இவர் சொன்னதுக்கு அப்புறம் எழுந்துக்கிறான். கூணு விழுந்தவன்லாம் நிமிர்ந்து நிற்கிறான், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்குறான். அதில் முதன்மையாக காங்கிரஸ் கேட்குறான். சரிங்களா? அது நாளைக்கு எப்படி அவங்க மாற்றி பேசுவாங்க, இல்லை இப்படியே உறுதியாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆக அவரை பொறுத்தவரையில் அந்த கூட்டம், வேலூர் கூட்டம் மிகப்பெரிய சக்சஸ், மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய சவால், சேலஞ்ச். அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அவர் நேற்று கூட்டத்தில் கொடுத்தார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் சார் வந்து இடையில் நடந்தார், அதை எப்படி பார்க்குறீங்க? உணர்ச்சி வசப்பட்டார். அது வந்து ஸ்கிரிப்டடு, இது நாடகம், நடிப்பு. ஏங்க எதுங்க நாடகம்? புரியுதுங்களா? எது நாடகம்? கருணாநிதியை நள்ளிரவில் கைது பண்ணும்போது ஐயோ அம்மா என்னை கொல்றாங்களேன்னு கத்தனா இருப்பார், அதுதான் நாடகம். சரியா? அதுதான் நாடகம். 52 வயசுல நல்லா நிறைச்ச தாடியோட நிறைச்ச முடியோட வந்து கில்லாடி மாதிரி நிற்கிறாரு. உங்களை மாதிரி டோப்பா வித்து தலையில் கொத்துன போறாரு. சொல்லுங்க. அவர் நடிகராக இருந்தாலும் நிஜத்தில் நேர்மையாக இருக்கிறார். நீ நிஜத்தில் நீ வந்து நடிகனா இல்லைனாலும் நிஜத்தில் நடிக்கிறீங்க, சில பேர் வாழ்க்கையில் நடிக்கிறீங்க. சரியா? சில பேர் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. இல்லை, சில பேர் வந்து இவர் கூட்டணி இல்லை,
அதனால அவருக்கு என்ன பண்றது ஐயோ, தெரியாமல் அதெல்லாம் ஏங்க அதெல்லாம் என்ன பண்றது தெரியல, ஏது பண்றது தெரியல. இப்பேற்பட்ட மக்கள் கூட்டம், மக்கள் சமுத்திரம் நம்மளை நம்பி நிக்குதே, இத்தனை தாய்மார்கள் பெண்கள் நம்மளை நேசிக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த பயம்தான் அவர்கிட்ட இருக்கும். என்ன செய்ய போறோம்? இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போறோம்? அந்த பயம் இருங்க. திமுக ஓரளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்கு. எல்லா பிசிகால இருந்து காங்கிரஸ்ல இருந்து அதிகார பங்குல இருந்து இப்போ தொகுதி பங்கீடுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அதிகார பகிர்வுன்றதை கைவிட்டுறாங்க. காங்கிரஸ் கன்ஃபார்ம் கூட்டணின்னு சொல்றாங்க. தொகுதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக, உங்க பக்கம் தாவேகா சைடு யார் வந்துட்டு இருக்காங்க? மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு மக்கள் இருக்கிறாங்க? யாருங்க இவன்? அதான் சொல்ல, கல்லாப்பேட்டி கூட்டணி, நீ பணத்தை கொடுத்து கூட்டணி செட் பண்ற, எல்லாம் உங்ககிட்ட அடிமையா இருக்கிறான். கம்யூனிஸ்டுக்கு போன முறை 25 கோடி ஒரு கம்யூனிஸ்ட் கொடுத்த, 20 கோடி ஒரு கம்யூனிஸ்ட் கொடுத்த. அதிகாரப்பூர்வமான செய்தி, சும்மா செய்தி இல்லாத நான் பேசல, இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான செய்தி. இவர் மக்களோட கூட்டணியா இருக்கிறாரு, மக்கள் இவரோட இருக்கிறாங்க. வந்தா வரலனா அதை பத்தி கவலை கிடையாது. ஆமாங்க, ஓவர் கான்பிடன்ட் இல்லைங்க. நீங்க போன முறை கூட இந்த கொஸ்டின் கேட்டீங்க. ஓவர் கான்பிடன்ட் முதல்ல நம்மளுடைய உறுதியா நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில அப்பதான் ஜெயிப்போம். புரியுதுங்களா? முடியும், சாதிப்போம். புரியுதா? என்னால எழுதுக்க முடியுமா? என்னால மிகையா இருக்கிறது இல்ல, மிகையெல்லாம் கிடையாதுங்க. அது எப்படிங்க மிகைன்றீங்க? வாழ்க்கையில சாதாரணமா இருந்தவங்க தாங்க உச்சத்துக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி அதிமுக இருங்க சார், அதிமுகவுக்கு 24, திமுகவுக்கு 26. என்னது சதவீதம் தேர்தல் சொல்றாங்க. சரி, இப்போ வந்து உடனே உங்களுக்கு நாங்க அதிமுகவே கிடையாது வருங்க. இப்ப எம்ஜிஆர் உடனே வந்து வரலையா? ஆந்திரால என்டிஆர் வரலையா? அசாம்ல மகந்தா வரலையா? டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரலையா? சரிங்களா? எல்லாம் முதல் தேர்தலே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? முதல் தேர்தலே வந்து இருக்கிறாங்க. இவர் முதல் தேர்தலே வருவார். இதெல்லாம் என்ன பெரிய ஓவர்? அதெல்லாம் கிடையாது. மக்கள் செல்வாக்கு இருக்குதுங்க. புரியுதுங்களா? மக்கள் செல்வாக்கு இருக்குது. நீங்க பாருங்க, இப்ப ஆளுங்கட்சி யாரு தமிழ்நாட்டுல? திமுக. புரியுதுங்களா? அதே உங்களால சொல்ல முடியல. எப்படின்னா என்ன சொல்றது புரியல. இல்ல சார், ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல யார் சார் ஆளுங்கட்சி? திமுக. எதிர்கட்சி யாரு? அதிமுக எதிர்கட்சி. ஆனா அதிமுக எதிர்கட்சியா பாக்குதா, விஜய் எதிர்கட்சியா பாக்குதா? ஸ்டாலின் வாய் திறந்து பேசும்போது எடப்பாடியை நான் எச்சரிக்கிறேன், எடப்பாடியை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா எடப்பாடிங்கிற ஒரு செத்த பாம்பு தூக்கி தோல்ல போட்டு போறாரு தர. அவருக்கு தெரியும் இது வேலைக்கு ஆகாதுன்னு. புரியுதுங்களா? சும்மா மேலுக்கு எடப்பாடி தான் சீன் காட்டுறாரு ஸ்டாலின். ஆனா கல நிலவரம் தொல்லை யாருக்கு தராங்க? யாருக்கு தொல்லை தராங்க? தாவேகாக்கு தான் தொல்லை தராங்க. புரியுதுங்களா? எடப்பாடியார் ஆல்ரெடி வந்து செட்டில்மெண்ட்டுக்காங்க, செட்டில் ஆயிட்டாருங்க திமுக. அதுதாங்க உண்மை, அதுதாங்க கல நிலவரம். இவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அண்ணா திமுக தொண்டை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அதை. புரியுதுங்களா? இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளால தான் தொடர்ந்து திமுக ஜெயிச்சுன்னு வருது. 10 தோல்வி பழனிசாமி ஒரு பேர் எடுத்துட்டார். இவரால் தான் திமுக ஜெயிக்குது. இவர் பண்ற அரசியலால, இவர் பண்ற தவறுகளால தான் திமுக ஜெயிக்குது. திமுக வெற்றி பெறுவதற்கு இவர் தான் காரணம். திமுக வெற்றி பெறுவதற்கு இப்போ கூட ஓட்டு பிரிக்கிற வேலையை தான் இவர் பார்க்கிறார். இப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார், அவரை எம்ஜிஆர் எதிர்க்கிறார். எப்பேற்பட்ட தொல்லையை கொடுத்தாங்க? உலக சுற்றுவாலிபம் படம் ரிலீஸ் ஆக விடல. 60,000 வழக்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் மேல போட்டாங்க. சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆர் மேல செருப்பு வீசினாங்க. மலையாளின்னாங்க. ஒரு மலையாளியை நம்பி, ஒரு நடிகனை நம்பி பின்னால போறாங்கன்னாங்க. கேவலமா புரட்சி தலைவரை பேசினாரு, கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அவர் மருத்துவமனையில படுத்துனுங்கும் போது கூட எம்ஜிஆர் உயிரோட இறந்துட்டாரு, அவருக்கு வந்து பாவு சண்முகத்துடைய போட்டோ அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசினாங்க. திமுக பேசிச்சு. அடுத்து ஜெயலலிதா அம்மாவுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க, எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. திமுக கொஞ்சம் நிம்மதியா விட்டாங்களா அந்த அம்மாவை? சட்டமன்றத்தில் சேலையை பிடிச்சி விட்டாங்க. அந்த அம்மா வேணாம் ஹைதராபாத்துக்கு போறன்ற நிலையை ஏற்படுத்துற அளவுக்கு இவங்க பண்ணாங்க. ஏர்போர்ட்டு கிட்ட லாரியை விட்டு அந்த அம்மா வச்சாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க அந்த அம்மா. சரிங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக என்ன தொல்லை கொடுத்தது சொல்லுங்க? என்ன தொல்லை கொடுத்தது? ஏன் உன்னை தங்க தொட்டில வச்சு உன்னை திமுக தாளாட்டுது? என்ன மர்மம்? உங்க விஷயத்துல மட்டும் ஸ்டாலின் மௌனசாமியாரா இருக்கிறாரு. உங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை? ஒரு எதிர்கட்சி நீ அதிமுக, திமுக எளியும் பூனைய மாதிரி உன்னை கொஞ்சத்துல விட மாட்டாங்க. உன்னோட இருக்கிற எந்த யாரும் பெருசா பாதிக்கப்படலையே, உன்னை சிறைக்கு அனுப்பலையே, கொடநாடு வழக்கு அவர் எடுக்கலையே, அத்தனை கொலைகள் ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க வீட்டில் நடந்தது, எந்த ஒரு நடவடிக்கை இல்லையே. அப்ப உங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை? புரியுதுங்களா? இப்ப விஜய்க்கு கொடுக்குற தொல்லை உனக்கு கொடுக்கலையேங்க. ஒரு கில்லி படம் ரீரிலீஸ் ஆகும் இல்லைங்க, கில்லி படம் ரீரிலீஸ் ஆகுதுங்க. அது என்ன ஒரு ரீரிலீஸ்? எத்தனை படம் ரீரிலீஸ் ஆகுது? எம்ஜிஆர் படம் வருது, சிவாஜி படம் வருது, வசந்த மாளிகை வருது, உலக சுற்றுவாளி எம்ஜிஆர் எல்லாம் படம் தான் வருது, ரஜினி வருது, எல்லாம் ரீரிலீஸ் வருது. இப்ப கில்லி படம் மட்டும் ரீரிலீஸ் என்ன பிரச்சனை? இவ்வளவு காலம் விஜய் படம் தியேட்டர்ல வரலையா? சொல்லுங்க, ரீரிலீஸ் ஆகலையா? இப்ப மட்டும் என்ன பிரச்சனை? ஒரு 50 போலீஸை நிக்க வச்சு, அதுல லேடிஸ் போலீஸை நிக்க வச்சு உள்ள வர அத்தனை பேரையுமே
பேகை செக் பண்ற, பேண்ட்டை செக் பண்ற, பாக்கெட்டை செக் பண்ற. என்னங்க இல்லைங்க, என்னங்க நாங்கள் என்னங்க குண்டாங்க எடுத்துன்னு போகிறோம். ஏங்க நீங்கள் குண்டு கூட எடுத்துன்னு போகலாங்க, விசில் மட்டும் எடுத்துன்னு போயிடாதீங்க. எங்களை வந்து விசில் தான் பிடிக்க சொல்லிக்கிறாங்க. நாடு எங்கே போகுது பாருங்க. விசில் தாங்க பிடிக்கணும். தாவேக்கா கொடி இருக்கக்கூடாது, விசில் இருக்கக்கூடாது. போலீஸை பூரா நீ விசிலை செக் பண்ணி நிற்க வச்சுன்னுக்கிற. நீ இதே போலீஸை பூரா கவனம் செலுத்தினுக்கிற. அங்கே ராமநாதபுரத்தில் 30-40 குழந்தைங்களோட ஒரு பஸ் தலைக்குப்புறம் விழுது. பின்னாடி வந்து அடிக்கிறான் ஒரு லாரிக்காரன் அந்த பஸ்ஸை. குழந்தைங்க பாவம் படுகாயம் அணிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு மந்திரி போய் இது வரைக்கும் போய் பார்க்கல. சொல்லுங்க. கரூர்ல 41 பேர் சத்தா நடுராத்திரில ஓடுறீங்க. செந்தில் பாலாஜி அப்படியே அழுதாரு, கதர்னாரு, கண்ணீர் விட்டார். வசந்த மாளிகை சிவாஜி மாதிரி யாருக்காகன்னு. அவர் அந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? மகேஷ் பொய்யாமொழி, இந்த சிவாஜி கணேசனுடைய மன்ற தலைவர். அவர் போய் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன் அவர் சொன்னார. யாராவது போனீங்களா? அந்த குழந்தைங்க என்ன ஏன் உயிர் போனதா போவீங்களா? ஒரு உயிரை காப்பாற்ற போக மாட்டீங்களா? சொல்லுங்க. உயிர் போனாலும் போல கள்ளக்குறிச்சிக்கு, செங்கல்பட்டுக்கு, அதெல்லாம் விடுங்க. குழந்தைங்க அடிபட்டு இருக்கிறாங்க. இந்நேரம் கல்வித்துறை மந்திரி அவன் இவெல்லாம் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கா இல்லையா? இப்போ நான் பேசுற இந்த நேரம் வரைக்கும் போல, இதுக்கப்புறம் போவாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரையில போல. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. அதை விட இன்னொரு செய்தி பார்த்தீங்களா? அதே ராமநாதபுரம் நினைக்கிற கமுதி, ஒருத்தன் கார் ஓட்டின்னு வரான், ஒரு 2 வீலரை ஒருத்தன் இடிக்கிறான். அவன் ஏதோ இவனுக்குள்ள ஆர்குமெண்ட். சினிமாவில் வர மாதிரி சுத்தி 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 போற வரனால இடிக்கிறாங்க கார்ல. போதை தலைகேறி போயிருக்குதுங்க. என்ன பண்றோன்னு தெரியலங்க. 10 பைக்கு காலி, 2 கார் காலி, ஒரு 4-5 கடை காலி. போலீஸ் நிக்குது. அப்படியே போலீஸ் கிட்ட போது ரிவர்ஸ் எடுக்கிறான். போலீஸ் மேல ஏற்றத்துக்கு ஒருத்தன் கால் மேல ஏற்றிட்டான். ஆளாளுக்கு போற வர அத்தனை பேரும் இடிக்கிறான். இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம். போலீஸ் நிக்குது, போலீஸ் கண்ணு முன்ன நடக்குது. இந்த மாதிரி காரை வச்சு ஏத்தந்து எங்கேயுமே பார்க்கல. பொள்ளாச்சியில ஒரு 19 வயசு பையன் ஒரு 16 வயசு பொண்ணை போய் பொண்ணு கேட்டுருக்கிறான். அவங்க ஆயா கிட்ட அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அந்த 16 வயசு பொண்ணையும் குத்தி காலி பண்ணிட்டான், அந்த ஆயாவையும் குத்தி காலி பண்ணிட்டான். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஏறி போயிருக்குது. போலீஸ் பாதுகாப்பு இல்லை, போலீஸ் மேல பயம் இல்லை. விசில் இருக்குதா? தாவேக்கா கொடி இருக்குதா? விஜய்க்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கலாம், தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கலாம். இதையே தானே நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இப்படி தானே முட்டாளாக்கி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி அறிவிக்கிறாரு. இப்போ கூட தேர்தல் அறிக்கை போய்க்கு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இது, நாங்கள் வெற்றி பெற்றால் 2000 கொடுப்போம் பெண்கள். அவர் 1000 கொடுத்தா நாங்கள் 2000 கொடுப்போம். கருணை தொகை 10,000 கொடுக்குறோம். கருணத்தகனானது ஐயோ பாவம், எங்களை நம்பி ஏமாந்துட்டீங்க, 10,000 ரூபாய் வச்சுங்க. ஏன்னா 20 ரூபா நோட்டு அங்கே தான் இருக்கிறார். யாரு? ஆர்கே நகர்ல 20 ரூபா நோட்டு கொடுத்துட்டு ஜனங்களுக்கு நாமம் போட்டு வந்தார் பாரு ஒருத்தர். அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்கே நகர்ல. எங்கப்பா அவரு? இந்த 20 ரூபாய் இன்னும் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கிறது? சீரியலோட எழுதி கொடுத்துட்டு, எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. சீரியலோட எழுதி கொடுத்துட்டு வந்தார். இந்த 20 ரூபாய் வச்சுங்க, டிடிவி ஜெயிச்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் வந்துடணும். எல்லாம் 20 நோட்டு வச்சுருக்கலாம். அந்த ஃபார்முலா அது. நான் வெற்றி பெற்ற உடனே 10,000 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? நான் 20,000 கொடுக்குறேன். ஏமா அப்பா விட்டு போனண்டா 10 லட்சம் கோடி ஏறணும். கடன் இருக்குது நாடு. ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ. ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது. பஸ்ஸுக்கு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, ரிட்டையர்டான பணம் கொடுக்க முடியல, டயர் மாற்ற முடியல, மெக்கானிக் வேலைகளை பார்க்க முடியல, பல கோடி நஷ்டத்தில் போகுது. இன்னும் அதான் நினைச்சுருக்கிறீங்க. 10,000 ரூபாய் கொடுப்பேன், 20,000 ரூபாய் கொடுப்பேன். அப்போ ரோடு போட மாட்டீங்க, பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்ட மாட்டீங்க, தரமான கல்வியை கொடுக்க மாட்டீங்க, தரமான சாலைகளை கொடுக்க மாட்டீங்க, குடிநீர் வசதி ஏற்படுத்த மாட்டீங்க. இன்னும் எத்தனையோ மாவட்டங்களில் குடிநீர் பஞ்சம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு அணை கட்டலாமா, ஏரிகளை வெட்டலாமா, தூர் வரலாமா, இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்க. விவசாயி பூரா விளைச்ச நிலத்தை வந்து அந்த அந்த பயிர்கள், அந்த நெல்லை வந்து அதை வந்து பாதுகாக்க முடியாத முளைச்சு நிற்குது. அவங்களுக்கு அதுக்காக டென்ட் கட்டி வைக்க மாட்டீங்க. எல்லாம் ரோட்ல வந்து இப்போ முளைச்சிருச்சு, பயிரெல்லாம் முளைச்சிருக்குது. பாவம் விவசாயி தலையில துண்டு கொண்டு உட்காந்துக்கிறான். அதை எதையுமே செய்ய மாட்டீங்க. தக்காளி விவசாயம் பண்றான், ஒரு நேரம் விலை ஏறி இருக்குது, ஒரு நேரம் கம்மியா இருக்குது. எப்பவும் நடுநிலையா பண்றதுக்கு அங்கங்க குளிர்சாதன கிடங்குகளை கட்டி வைக்க மாட்டீங்க விவசாயிகளுக்காக. எப்ப பெரிய பெரிய குளிர்சாதன ஐஸ் ஃபேக்டரிங்க இருக்குது, நீ போய் உன்னுடைய விளைச்சல் எல்லாம் உள்ள வை, கெட்டு போதை பார்த்துக்கோ. அது எதுவும் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் வந்து பன்னாட்டு கம்பெனிக்காரன் தான் பண்ணுவான். புரியுதுங்களா? ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாது. அப்புறம் மக்களுக்கான எந்த ஒரு நல்ல திட்டங்கள், எந்த செயல்களை உங்ககிட்ட இருக்கு? எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஆக ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை விஜய் வழங்குவார். இதுதான் கள நிலவரம். இறுதியாக ஒரே கேள்வி, எத்தனை சதவீதம் வெற்றி பெறுவார்கள்? ஏன்னா இந்த பக்கம் ஒரு கூட்டணிலாம் போயிடுச்சு, நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. உங்கள் சைடு எதனா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை காங்கிரஸ் வருமா வராதா?
சார் நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. மக்களோட கூட்டணி, ஓட்டும் மக்கள் தான் போட போகிறோம். மக்களை நம்பி தான் இருக்கீங்க, கூட்டணியில் மக்களை நம்பி தாங்க நாடே இருக்குது. புரியுதா? நாடோடி மன்னனில் புரட்சித் தலைவர் பேசின வசனம் தான், நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நாங்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களை பார்க்க. புரியுதுங்களா? இது மக்களுக்கான தேர்தல், மக்களுக்கான ஒரு ஆட்சி. அந்த மக்களை நம்பி தான் இருக்கணும். நீ எத்தனை கட்சி கூட்டி வச்சாலும் ஓட்டு போட போகிறவன் ஜனம்தான். புரியுதா? தாய்மார்கள் தான் பெரும்பான்மையாக போட போகிறாங்க, இளைஞர்கள்லாம் போட போகிறாங்க. அவங்க விசிலில் தான் போட போகிறாங்க. சரிங்களா? அதனால் இவர் வரல அவர் வரல அதெல்லாம் யாரும் கவலைப்படலைங்க, அந்த கட்சி தொண்டனும் கவலைப்படலைங்க. புரியுதுங்களா? ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் அடுத்தவனை நம்பி வாழ்வான். வந்தா வா, உனக்கான அதிகாரம் உரிமை இருக்குது. வரலையா அதை பற்றி கவலை கிடையாது. சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய எக்ஸ்பிரஸ் புறப்படுது. ஏறுறவன் ஏறு, ஏறாதவன் ஒதுங்கி நில்லு. வண்டி போகிற வேகத்தில் அடிபட்டு செத்து போயிடாது. புரியுதுங்களா? இது புல்லட் ட்ரெயின். புரியுதுங்களா? இது கரெக்டாக செஞ்சாடி கோட்டைக்கு தான் போவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் செஞ்சாடி கோட்டையில் கூடி ஏற்றுவார். ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், 67லிருந்து திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகளின் ஆட்சியை மக்கள் மாறி 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 பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும். மேலே நீ பழி போடுறது, அவன் மேலே அவன் பழி போடுறது, இதுவே மாறி போச்சு. புரியுதுங்களா? பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு சாதாரண வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு 4 வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ரொம்ப கேவலமாக இருக்குது. அரசியல் கேவலமாகி போச்சு தமிழ்நாட்டில். அரசியல் என்ன, அது ஒரு சேவை என்பதே அந்த நிலையை மாறி போய் அரசியல் என்றதே சம்பாதிக்கிறதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு தான்ற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஒரு கவுன்சிலராக வரவன் வாடகை வீட்டிலேருந்து கவுன்சிலர் ஆகிறான், 10 வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிடுறான். புரியுதுங்களா? மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறான். அதை கேட்டால் இந்த மாதிரி எதனா அந்த மாதிரி மேரி பிஸ்கட் கொடுக்குறேன், பால் பாக்கெட் கொடுக்குறேன், ஒரு புடவை கொடுக்குறேன், என்னம்மா ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், அப்படியே ஜனங்களை ரொம்ப கேவலமாக பார்த்து பார்த்து இவங்க பார்வையில் மக்களை அப்படியே பார்க்குறாங்க. இவங்க நம்ம கத்துறாங்களா, ஒரு 500 கொடுப்பா எல்லாருக்கும், சரி ஆளுக்கு ஒரு புடவை டோக்கன் கொடுத்து அனுப்பு, அப்படியா ஆமாம் அங்கே சாப்பாடு போடுறாங்க இப்போ வாங்கிக்கோங்க. மக்களை இப்படி தான் நினைக்கிறான். மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும். அஞ்சியும் அடிமைப்பட்டும் வாழ்ந்தது போதும், இனி பொங்கி எழட்டும் மக்கள் புரட்சி. ஒடுக்கப்பட்ட இளைஞர்களே, நீதி கேட்டு போராடி வீதிக்கு வாருங்கள். ஆதிக்க வெறி பிடித்த அரக்க குணம் படைத்த இந்த அசுரகுல கூட்டத்தின் அரக்கும் மாளிகையை அழித்து விட்டுத்தான் மறுவேளை என்று நாம் ஒவ்வொரும் அக்னி குஞ்சுகளாக அக்னி புத்திரர்களாக மாறி தளபதி விஜயின் பின்னால் அணிவகுப்போம். வாருங்கள் வாருங்கள் தான் நாங்கள் அழைக்கிறோம். ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் நிச்சயம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டோம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.